இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை இன்று முதல் புறக்கணிக்க உள்ளதாக வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணா குபேரன், உரிய கால அவகாசம் இல்லாததால் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற ஒரு புரோகிராமை தேர்தல் ஆணையம் 3 மாதங்களுக்கு 4 மாதங்களுக்கு முன்பே தொடங்கி செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து தற்பொழுது ஒரே மாதத்தில் ஏறத்தாழ 8,36,00,000 வாக்காளர்களை நேரடியாக வீட்டுக்கு சென்று அவர்கள் வாக்கு அந்த பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்கின்ற பணி இமாலய பணியாக இருக்கிறது. இந்த பணியில் கிராம நிர்வாக அலுவலர்கள், சர்வேயர்கள், வருவாய்த்துறையில் வட்டாட்சியர் வரை பணியாற்றுகிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என பலதரப்பு அரசு ஊழியர்களை பயன்படுத்துகிறார்கள். என்ன வேடிக்கை என்றால், ஒரு மாதத்தில் முடித்தாக வேண்டும் என்ற நிலையில் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார்கள். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு வர சொல்றாங்க. அவங்க உணவு சமைக்கிற வேலைகள், கடுமையான சூழல், பள்ளிக்கு செல்ல வேண்டிய வேலைகள் இருக்கிறது. இதெல்லாம் இங்கு இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் கருத்தில் கொள்ளாமல் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நெருக்கடியை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்களா என்னவென்று தெரியவில்லை. இதனிடையே எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்தால் ஊதியம் கிடையாது என தமிழக தலைமை செயலாளர் எச்சரிக்கை விடுத்த நிலையில், சம்பளம் பிடித்தம் செய்தாலும் எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு தொடரும் என வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அர்த்தநாரி, எஸ்ஐஆர் பணிகளை அவசர கதியில் மேற்கொள்ள நிர்பந்தம் செய்யப்படுவதாகவும், ஆய்வுக் கூட்டங்கள் என்ற பெயரில் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாவதாகவும் குற்றம் சாட்டினார். எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியும் இல்லாமல், போதிய ஆட்கள் இல்லாமல், இந்த திட்டம் அறிவித்த பின்பாகவே இங்கே பணி செய்கின்ற அனைத்து கண்காணிப்பாளர்களுக்கும், துணை கண்காணிப்பாளர்களுக்கும், வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்ற படிவம் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். போதிய கால அவகாசம் இல்லாமல் 1 மாத காலம் என்று சொல்லிவிட்டு இன்று 10 தினங்களுக்குள் இந்த பணியை முடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கடுமையான நெருக்கடியை எங்கள் மீது செலுத்தி வருகின்றது. ஆனால் எங்களுக்கான 1 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கோம். பணி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் அடிப்படை கட்டமைக்கப்படுகிறது. பணியில் இருப்ப கடுமையான பணி நெருக்கடியே தற்கொலையை தூண்டுவதுமாக இருக்கின்றது. கடுமையான எச்சரிக்கை விடுக்கின்றோம் தமிழக தேர்தல் ஆணையத்தில்.